தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ பார்த்த ட்ரிக்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னைக்கு மொத்தம் 15 ட்ரிக்ஸும் ஒரே வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேட் பண்ணும்போது நம்ம ஃபாண்ட்ல பார்த்தீங்கன்னா சின்னதாக சேஞ்சஸ் பண்றதுக்காக நம்ம இந்த ட்ரிக்ல பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதுல நீங்க கரெக்டான சிம்பிளை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம மொபைலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது சேட் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லை குரூப்பில் நிறைய சேட் பண்ணிட்டு இருப்போம். அதில் நமக்கு பர்டிகுலராக ஒரு விஷயம் மட்டும் நமக்கு பிடிச்சிருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஈஸியாக செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளால தேட முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கணும், நமக்கு வரக்கூடிய ஏதாவது கட்டுரை ஏதாவது நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டார் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல குரூப் இன்ஃபர்மேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுல போனீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் மெசேஜஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார் மெசேஜஸ்ல நம்ம எதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். அதை நீங்க ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம தெரியாம அவங்களுடைய மொபைலை எடுத்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தாலோ, இல்லை நம்ம மொபைலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எடுத்து பார்த்தாலோ அவங்க கிட்ட புதுசாக ஒரு எஸ்எம்எஸ் வந்த மாதிரி நம்ம வந்து சும்மா ஃபன் பண்ணி காமிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் இங்கே ரைட் கார்னரில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படின்னா இங்கே மார்க்கர்ஸ் அண்ட்ரின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு மெசேஜ் வந்த மாதிரி காமிக்கும். இது உங்கள் ஃப்ரெண்டு மொபைலை கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க பார்த்து ஈஸியாக ஏமாந்துருவாங்க. ஓகே, நாலாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை வேற ஏதாவது நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்தீங்கன்னா சவுண்டில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம மியூட் பண்ணி வைக்கலாம். ஒரு சில குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் சேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால நமக்கு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வேலை பார்க்குற நேரங்களில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அந்த டைமிங்கில் அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மியூட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே மியூட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல 8 hour 1 week 1 year இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதுக்கப்புறம் அவங்க சேட் பண்ணானா உங்களுக்கு சவுண்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஐந்தாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதில் எந்த ஒரு சின்னதாக சேஞ்சஸ் இருக்காது. இதில் நம்ம வரக்கூடிய இங்கே சிம்பிள்ஸில் ஹார்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம செலக்ட் பண்ணி அனுப்பணும்னா அதில் பார்த்தீங்கன்னா பீட் ஆகுறது நமக்கு சூப்பராகவே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக சேஞ்சஸ் ஆக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லவர்ஸ்க்கு யாருக்கு அதை அனுப்பணும்னு தோணுச்சுன்னா இதை கூட நீங்கள் அனுப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய ஆறாவது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மெசேஜ் வீடியோஸ் வந்துட்டு டெய்லி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். நம்மளுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இதனால நமக்கு மெமரி ஸ்பேஸும் அதிகமாக இருக்கும், டேட்டாவும் அதிகமாக செலவாகிட்டு இருக்கும். அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் ரைட் கார்னரில் இருக்கிற இந்த 3 டாட் மார்க் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருந்தா அதை வந்து அன்செலக்ட் பண்ணிடுங்க. அது போக உங்களுக்கு இதுலேயும் அன்செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது மெசேஜோ வீடியோஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது ஸ்டாப் ஆயிடும். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய 7வது ட்ரிக் என்ன அப்படின்னா, நிறைய நண்பர்கள் பர்டிகுலர் ஆள்கிட்ட மட்டும் நிறைய சேட் பண்ணுவாங்க டெய்லி. உதாரணமாக லவர்ஸ் யாராவது கூட இருக்கலாம். லவர்ஸ் கிட்ட அதிகமாக சேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில குரூப்ல கூட அதிகமாக சேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பெர்சன் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்ல நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க பர்டிகுலரா எந்த நேம் வேணுமோ அந்த நேமை செலக்ட் பண்ணிட்டு இங்க மேல இருக்கிறத 3 டாட் மாதிரி கிளிக் பண்ணிட்டு அங்க மேல ஆல் சாட் ஷார்ட்கட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன்ல வந்திருக்கும். நீங்க வாட்ஸ்அப் விட்டு வெளியே வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா சேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய 8வது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அனுப்பின மெசேஜை அவங்க நம்ம பார்க்குறாங்களா இல்லையாங்கிறத அவங்க யாருமே கண்டுபிடிக்காத மாதிரி நம்ம அந்த மெசேஜை ரீட் பண்ண முடியும். ஸ்டேட்டஸும் நம்மளால பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் அவருடைய ரைட் கார்னரில் இருக்கிற செட்டிங்ஸ் 3 டாட் மார்க் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. அதில் ப்ரிவைசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே ரீட் ரிசிப்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணிருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கு அப்புறம் நீங்க பேக்ல வாங்க. பேக்ல வந்துட்டு நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புன மெசேஜை நீங்க பார்த்தாலோ இல்ல ஸ்டேட்டஸ் பார்த்தாலோ அவங்க செக் பண்ணி பார்த்தாலோ நீங்க பாத்தீங்களா இல்லையாங்கிறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. 9வது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் யாராக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரை வச்சு நம்மளுடைய போட்டோஸ் எல்லா டீட்டெயிலும் பார்த்துருவாங்க. ஸோ அது எப்பவுமே பார்க்காத மாதிரி நம்ம லாக் பண்ணி வைக்கலாம். அதுக்கு நீங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க, அதில் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே ப்ரைவேசின்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்க. இதில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும், அதில் நீங்கள் எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. மை கான்டாக்ட்னு கொடுத்தேன்னா கான்டாக்டில் உள்ளவங்க மட்டும் பார்ப்பாங்க. நோபடி கொடுத்தீங்கன்னா யாராலையுமே பார்க்கவே முடியாது. ஸோ நான் மை கான்டாக்ட்னு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எது வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி நம்ம செக் பண்ணி நம்ம யாருமே நம்மளுடைய ஃபோட்டோவை யாரும் பார்க்காத மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் தான் ஸ்டேட்டஸும் நீங்கள் யார் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் செட் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். ஓகே, நம்ம பார்க்கக்கூடிய 10வது ட்ரிக் என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பின மெசேஜை அவங்க எப்போ ரீட் பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்மளால எக்ஸாக்டாக பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் அனுப்புகிற மெசேஜை செலக்ட் பண்ணி இங்கே மேலே டாப்பில் இருக்கிற இந்த ரவுண்ட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் போதும். அவங்க எப்போ பார்த்தாங்க, எப்போ டெலிவரி ஆச்சு, அவங்க எப்போ ப்ளே பண்ணி பார்த்தாங்க வீடியோவாக இருந்தா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக எக்ஸாக்டாக பார்க்க முடியும். 11வது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே செலவாகிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, அதில் செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா இங்கே டேட்டா ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னாலே போதும், எல்லா கான்டாக்ட் லிஸ்ட்டும் எல்லா குரூப்பும் வந்துடும். அதில் எவ்வளோ எம்பி இதில் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு இதில் தேவையில்லை அப்படின்னா அது பர்டிகுலராக கூட நீங்கள் இதில் டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வாட்ஸ்அப் ஹேங் ஆகாமல் ரொம்ப சூப்பராகவும் யூஸ் ஆகும். நம்ம பார்க்கக்கூடிய 12வது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சேட் பண்ணுற வால்பேப்பர் நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே ரைட் கார்னரில் இருக்கிற மேலே இருக்கிற டாட் மார்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வால்பேப்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். வால்பேப்பர் லைப்ரரி போனீங்கன்னா ஒரு ஆப் டவுன்லோட் ஆகும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாலிட் கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் உங்கள் பர்டிகுலராக எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே செட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதனுடைய பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய 13வது ட்ரிக் என்ன அப்படின்னா, அதனுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைல் மேனேஜரில் போனீங்கன்னா அதில் வாட்ஸ்அப்னு இருக்கும், இதில் மீடியான்னு இருக்கும். இதில் இங்கே ரைட் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஷோ ஹிட்டன் இருக்கும், அதை ஷோ கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே இதில் டவுன்லோட் ஆகிருக்கும். பார்க்கக்கூடிய 14வது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யார்கிட்டயா நம்ம சேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சப்போஸ் ஒரு சில நேரங்கள் நம்ம தப்பாக அனுப்பியிருப்போம். தப்பாக அனுப்புனா அதை நம்மளால ஈஸியாக அவங்க பார்க்காத மாதிரி நீங்கள் இதை டெலீட் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் இதை டெலீட் பண்ணிக்கலாம். 15வது ட்ரிக் என்ன அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. நான் அதுக்காக ₹1 பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் இதில் சென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளால பணத்தையும் நம்மளால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த 15 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்குது, எந்த ட்ரிக் பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுல செப்பரேட்டா உங்களுக்கு ஏதாவது வீடியோ தெரியணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலும் டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட நிறைய அப்டேட்ஸை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த யூடியூப் தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.